ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஹையர் கிளாஸ் போக போக அதெல்லாம் படிப்பீங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் இந்த 3 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஸ்டாண்டர்டானது. அதாவது சைனும் காசும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ இஸ் 1. அதுக்கடுத்து செகண்ட் என்னென்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி தேர்ட் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் ஏ. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம், எது ரிலேட்டடு அப்படின்லாம். அதையும் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்பிரஸ் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் சைன் ஏ சீக்கன் ஏ டேன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏ. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு? காட்டுக்கு வேல்யூ இருக்க மாதிரி காட் டேர்ம்ஸில் சேஞ்ச் பண்ணி காட்டணும். எப்படி பண்ணுறது பார்ப்போமா? எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சைன் ஏ இருக்கா? அந்த சைன் ஏவை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ சைன் ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிக்கன் ஏன்னு. கரெக்டாக? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிக்கன் ஏ. இந்த ஃபார்முலா நம்ம போனதுலேயே படிச்சிருக்கோம். இப்போ ஐடென்டிட்டி பார்த்தோம்ல, இங்கே கொசிக்கன் ஏக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்கள். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ கொசிக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா? அப்போ இங்கே பாருங்களேன், கொசிக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. ஆனால் நமக்கு என்ன வேணும்? வெறும் கொசிக்கன் மட்டும்தான் வேணும். அப்போ கொசிக்கன் மட்டும் வேணும்னா கொசிக்கன் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரை இங்கே ரிமூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ரூட். அப்போ 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர் ஏ. அப்போ இதோட ஆன்சர் என்ன எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு கொசிக்கனுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூ இருக்குல்லையே அதை எழுதிக்கலாம். என்னது? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இது முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் சீக்கண்ட் ஏன்னு இருக்குது. கரெக்டாக? இந்த சீக்கண்ட் ஏவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இதுக்கு நம்ம மேலே பார்த்தோம்ல ஒரு 3 ஐடென்டிட்டி, அதில் இருக்க ஒரு ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோமா? என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. நமக்கு வெறும் சீக்கன் மட்டும்தான் வேணும். அப்போ சீக்கன் மட்டும் வேணும்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரம் என்ன ஐடென்டிட்டி? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏ. இந்த ஐடென்டிட்டியில் நமக்கு எது மட்டும் வேணும்? சீக்கன் மட்டும் வேணும். சீக்கன் மட்டும் வேணும்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வரும். கரெக்டாக? இது வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டி ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் இருக்கா? நமக்கு சீக்கனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் மாற்றணும்? காட்டில் மாற்ற போகிறோம். காட்டில் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நம்ம சீக்கன் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இருக்குது. tan ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னவா மாற்றிக்கலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணி செய்யணும்னா இந்த ஸ்டெப் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இந்த ஸ்டெப் இல்லாமல் என்ன செய்யறது பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குல்ல, சீக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ. இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏவை tan ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? 1 பை காட் ஸ்கொயர் ஏ. கரெக்டாக? காட் ஸ்கொயர் ஏனா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் மேலே ஒரு காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை காட் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வருது. என்ன ஆன்சருக்கு இந்த சைடு? சீக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வருது ப்ளஸ் 1 டிவைடட் பை காட் ஸ்கொயர் ஏ. நமக்கு வெறும் சீக்கன் ஏ மட்டும் தானே வேணும். அப்போ சீக்கன் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அப்படியே காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை காட் ஸ்கொயர் ஏ. இதில் என்ன ஆகுதோ? ஆல்வேஸ் ஏ இஸ் பாசிட்டிவ். ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்ன ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். சீக்கன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காட் ஏ. இதில் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் இருக்குல்லையே, அதை செஞ்சிடும். தேர்ட் சப்டிவிஷன் என்ன பண்ண போகிறோன்னா கொஸ்டினில் tan ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏன்னு எழுத சொல்லியிருக்காங்க. tan ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏன்னு என்ன எழுதிடலாம்? 1 பை காட் ஏன்னு எழுதினாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.